வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் + டிடிவி தினகரன் + தேமுதிக + பாமக. ஆனால் இபிஎஸ் விதித்த சூப்பர் நிபந்தனை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இப்பொழுதைக்கு பாஜக மட்டுமே இணைந்துள்ள நிலையில் மற்ற கட்சிகள் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை தான் நடந்து வருவதே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக இணையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக பாஜக தலைமையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தள்ளிவிட்டு விட்டதாகவும், எந்த கட்சியிடமும் சென்று நான் கூட்டணிக்கு வாருங்கள் என்பதனை சொல்ல மாட்டேன் என்றும், நீங்களே கூட்டணிக்கு குறித்து பேச்சுவார்த்தையை அமைத்து கொள்ளுங்கள் என்றும் கூறிவிட்டு நழுவிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்குவது என்ற உரிமை தனக்கு மட்டுமே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை அடுத்துதான் பாஜக தற்பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியை கொடுப்பது என்பதனை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர்களை இரட்டை இலை சின்னத்தில் நிற்க அனுமதிக்க மாட்டேன் என்றும், அவர்கள் பாஜக சின்னத்தில் அல்லது சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிப்பதாகவும், எந்த காரணத்தை முன்னிட்டு இவர்கள் அதிமுகவில் சேர்க்க மாட்டேன் என்றும் பாஜகவிடம் சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் தேமுதிக மற்றும் பாமகவிடம் ராஜ்யசபா தொகுதி குறித்த உத்தரவையும் தரமாட்டேன் என்றும் கூறிவிட்டதாக தெரிகிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.